Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to our channel. இன்ட்ரோ கேட்டுட்டு இந்த குரல்லையா நம்ம வந்து வீடியோ பார்க்க போறோம்னு சோகமா இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா உங்களோட இந்த ராம்ஸே தான் வந்து நான் பேச போறேன். சோ நான் தான் இன்னைக்கு மேக்கப் போட போறேன். அதாவது என் வாய்ஸ்ல. சோ ஜாலியா இந்த வீடியோ ஃபன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம வழக்கம் போல வந்து சீன்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். சோ நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சீன் போட்டுக்கிறேன். அந்த சீன் வந்து உங்களால பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நீங்க பார்த்து ஆகணும். எனக்கு குரல் அழகான குரல், அது ஒரு ராம்சேயோட குரல், அதுக்காகவே நீங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பல்லு கூட தேய்க்காம பாயசம் சாப்பிட்ற நான் என் மூஞ்ச கழுவுறதுக்காக நான் டெர்மாவைவோட கிளென்சரை எடுத்து நான் என் மூஞ்சில் அப்படியே அடிச்சு மூஞ்சி அப்படியே நான் வந்து கலக்கலன்னு க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா நான் மூஞ்சி கழுவி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், வீடியோக்காக நான் காட்டன் பேட் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் மூஞ்சே கழுவ மாட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் நியூட்டிடோமோட மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து நான் இப்போ மாய்ஸ்சரைசர் காட்டுறேன்னு நினைப்பீங்க. கிடையாது, நான் என்னோட நெயில் பாலிஷை காட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நான் ரொம்ப வளவலன்னு பேசாமல் கொலகொலன்னு இருக்கிற இந்த மாய்ஸ்சரைசர் எடுத்து என் மூஞ்சில் பளபளன்னு ஆகிறதுக்காக தேய்ச்சிக்கிறேன். முக்கியமான விஷயம், கழுத்துக்கு மாய்ஸ்சரைசர் போட மறக்காதீங்க. அண்ட் ஃபைனலாக ஸ்கின்னை வந்து பேட் பண்ணுங்க. பேட்டி இல்லை, பேட். எப்பவுமே பர்கர் ஞாபகத்தில் இருக்கக்கூடாது, என் மூஞ்சி அப்படி இருக்குன்றதுனால. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளம் கேண்டி மெல்ட்ஸ் வீகன் லிப் பாம் பெரி ஃபீஸ்ட். இதை எடுத்து என்னோட வறண்ட பாலைவனமாக இருக்கிற என்னோட உதட்டில் போட்டு நான் வந்து சோலைவனமாக மாற்றணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். பட் என்னன்னு எனக்கு தெரியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வழக்கமாக சொல்கிற அதே டைலாக் தான். அமேசான் புதற்காடு மாதிரி இருக்கிற என்னோட புருவத்தை நான் வந்து அப்படியே ஒரு சொடக்கில் நான் மாற்ற போகிறேன். பட் ஒரு சொடக்கில் என்னால் மாற்ற முடியாது இங்கே. ஏன்னு கேட்டால் நான் இது வந்து இன்ஸ்டாகிராமுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணேன்னா இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அங்கே வரும், சொடக்கு போட்டோன்னே மாறுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நான் வந்து என்ன ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்லர் ஐப்ரோ கேக் எடுத்து நான் வந்து என்னோட அந்த கேப்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட முகத்தை அழகா கியூட்டா ஃபன்னியா காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க தலையை வாடுறீங்களோ இல்லையோ, உங்க ஐப்ரோவை கண்டிப்பா நீங்க வாரணும். பிளே ஸ்டேஷனுக்கு தேவை கண்ட்ரோலரு, என் ஐஸுக்கு தேவை கன்சீலரு. நான் இது எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஐப்ரோஸ் வந்து ஷேப்பா காட்டுறதுக்காக நான் யூஸ் பண்றேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, மேக்கப் ரெவல்யூஷனோட கன்சீலர். ரொம்ப நேரமா குச்சி வச்சு கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தேன், பட் கரெக்ட் ஆகல. அதனால இந்த ஸ்பாஞ்சை வச்சு நான் அதை தேய்ச்சி விட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். சேம் ப்ரொசீஜர் ஆன் தி அதர் சைடு. எப்படி நாமளும் இங்கிலீஷ் பேசுவோம்ல. நான் குடிக்கிறது என்னமோ வெறும் தண்ணி தான், ஆனால் பாயாசம் குடிக்கிற அளவுக்கு நான் பில்டப் கொடுப்பேன். ஏன்னா நான் தான் சீன் பேபி சுற்றுலா. பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா என் 2 கண்ணிலையும் கன்சீலரை கரெக்டாக போட்டுட்டேன்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்த ப்ரொசீஜருக்கு நம்ம போகலாம். அடுத்ததான் மேப்ளின் நியூயார்க் ஃபிட் மீ அதோட காம்பேக்ட் பவுடர் எடுத்து என் கண்ணில் நான் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் சீன் போடும்போது என்னோட ரிங்கை நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, அதனால நான் மறுபடியும் சீன் போடுறேன். என்னோட ரிங்கை நீங்க பார்க்கலாம். அடுத்ததா கலர் பாரோட இட்ஸ் ஸ்கேண்டல் காஜல். இது என்னது? சிட்டிலி கெட்டிலி காஜல் ஸ்கேண்டல். சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரல் வந்து. இதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆகுது. அந்த ஒரு ஸ்மூத்னஸ், அந்த ஒரு அப்படி இருக்கு. எஸ், நம்ம சூப்பரா போடுறோம். நான் தான் உலக அழகி அப்படின்லாம் எனக்கு மனசுக்குள்ள தோணும். ஆனா கேமரா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் உலக அழகி இல்ல, உள்ளூர் கிளவின்னு. ஓகே, ஆக்சுவலா இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியாது. இந்த பிரஷ் எடுத்து நான் அந்த பிரவுன் கலர்ல நான் என் கண்ணில் போட்டிருக்கேன்ல, அதை போட்டு தேய்க்க போறேன். எதுக்கு தேய்க்கிறேன்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. ரொம்ப வேகுதேன்னு ஏசி ஆன் பண்ணலான்னு ரிமோட் எடுத்தேன். ஆனால் வசனமே எனக்கு புரியலை. எது ஆன் பட்டன், எது ஆஃப் பட்டன், எது பேட்டரி பட்டன், எது சுவிட்ச் பட்டன் எனக்கு தெரியல. ஏன்னா என்னோட எஜமான் வந்து வெளியே போயிருக்காரு. என்னோட எஜமான் எல்லாமே ராம்சே தான், அவருக்கு தான் எல்லாமே தெரியும். நன்றி ராம்சே. சொடக்கு மேல சொடக்கு போடுது. அடுத்ததா டெய்லி லைஃப் ஃபார் எவர் அப்படின்ற ஐஷேடோ பேலட் எடுத்து நான் என்னோட ஐஷேடோ பண்ணிக்கிறேன். கடைசியா எக்ஸஸா இருக்கிற இந்த ஐஷேடோவை ஃபர்ஸ்ட் ஒரு காட்டன் பேட் யூஸ் பண்ணி நான் என் முகத்தை தொடச்சேன்ல, அதே காட்டன் பேடை யூஸ் பண்ணி நான் வந்து கிளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு கஞ்ச பிஸ்னாரி. காதுக்காக டிசைன் பண்ண இயர்பட்ஸை காதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற மாதிரி நான் வந்து கிளினிக் மேக்கப் ரிமூவர்ல அதை டிப் பண்ணி எக்ஸஸா இருக்கிற இந்த ஐஷேடோவை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நான் வந்து ராம்சேவா பேசிக்கிறேன். எனக்கு புரியாத ஒரே விஷயம், நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அதாவது நீங்க வந்து உங்க கண்ணு கிட்ட நீங்க மேக்கப் போறீங்களோ இல்ல ஏதாவது பண்றீங்கன்னா ஏன் உங்க வாய் இப்படி வந்து பேன்னு பொளக்குது? நான்லாம் ரைட் ஹேண்ட்ல மேக்கப் போட்டாலே ஒழுங்கா பண்ண மாட்டேன். இதுல லெஃப்ட் ஹேண்ட் வேற நான் யூஸ் பண்றேன். ஸோ எந்த கோணத்துல இருக்குன்றது நீங்க இப்பவே யூகிச்சுக்கலாம். பரவாயில்ல, குண்டு ஒரு ஷேப்க்கு கொண்டு வந்துருச்சு. நான் கூட ஏதோ நினைச்சேன், பரவாயில்ல. மறுபடியும் அதே காஜல் எடுத்து மறுபடியும் அதே இடத்துல நீட்டா போடுறன்ற பேர்ல ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் நீங்க பண்றீங்க அப்படின்னா நீட்டா பண்ணுங்க. மறுபடியும் அதே ஐஷேடோ, அதே பிரஷ், ஆனா கலர் மட்டும் வேற. ஸோ இந்த 2 கலரை சூஸ் பண்ணி, ஒரு கலர்லயே நான் ஒழுங்கா பண்ண மாட்டேன், 2 கலர் சூஸ் பண்ணி ஏதோ ஒரு எஃபெக்ட் கொடுப்பேன். அதை வந்து நான் கேட்டா ஸ்மோக்கி எஃபெக்ட்னு சொல்லுவேன். அதையும் நீங்க நம்பி அதே ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? நான் அப்பப்போ இப்படி தான் ஜூம் பண்ணி பயமுறுத்துவேன்.
ஸோ பயப்படாதீங்க. இந்த கண்ணு கொஞ்சம் பார்க்குற அளவுக்கு இருக்கு, பட் எனக்கு அது பிடிக்காது. ஸோ இதே மாதிரி நான் மாற்ற போகிறேன். சொடக்கு மேல சொடக்கு போட்டுது. ஃபவுண்டேஷன் கொஞ்சம் ஓகே அதிகமாயிடுச்சு. ஸோ அதிகமாகவே நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் மூஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்களா, க்யூட் சிரிப்பு. வழக்கம் போல் இந்த குண்டு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என் மூஞ்சில் இந்த ஃபவுண்டேஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்படியே தேய்ச்சி அப்படியே வந்து மட்டப்படுத்திக்கிறேன். சொடக்கு மேல சொடக்கு போட்டுது. ஃபவுண்டேஷன் மட்டும் நான் எதிர்பார்த்த மாதிரி வந்துருச்சுன்னா காற்றுல படம் வரைஞ்சி நான் என் கண்ணத்தில் கை வச்சுப்பேன். எனக்கு மனசில் அப்படியே ஹாரி பாட்டரோட அத்தை பொண்ணு நினைப்பு. அந்த வாண்டை வச்சு நான் என் கண்ணில் அடிச்சோன்னே என் கண்ணு அப்படியே கச்சக்குன்னு மாறும்னு நினைப்பு தான். பட் அதுக்கப்புறம் நான் தான் அதை ஒர்க் பண்ணி ஆகணும். அடுத்ததா மேக்கப் ரெவல்யூஷனோட கன்சீலர் எடுத்து என் கண்ணிக்குள்ள போட்டுக்கிறேன். இதுதான் தவறான செயல். என் வாயை யாரும் ஜூம் பண்ணக்கூடாது. மறுபடியும் அந்த இத்து போன பஞ்சை வச்சு நான் மறுபடியும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா பவுடர் போட்டுட்டு இருக்கேன். இது என்ன பவுடர்னு எனக்கே தெரியாது, ஏன்னா இவ வீடியோல காட்டவே இல்லை. காட்டினா தானே என்னால சொல்ல முடியும். பட் ஏதோ பூசி என்னமோ ஒரு மாதிரி தேய்ச்சி வச்சு ஒரு மாதிரி அழகா தான் கொண்டு வந்திருக்கேன். பட் இந்த மூஞ்சுக்கு நான் வந்து அழகா கொண்டு வந்திருக்கேன்னு ஒத்துக்க கூடாது. இந்த இடத்துல நான் என்ன போடுறேன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு மாதிரி குழந்தை ஆகிறத பார்த்தா நான் பிளஷ் போடுறேன்னு நினைக்கிறேன். நம்புவோம் பிளஷ் தான். அடுத்ததான் நம்ம ஹைலைட்டர் போடலாம். என்ன பிராண்ட் ஹைலைட்டர்னு எனக்கு தெரியாது, நான் மறந்துட்டேன். ஏன்னா நான் போடல, அதனால நான் மறந்துட்டேன். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது போட்டா மூக்கு பளபளன்னு இருக்குப்பா, செம்மையா இருக்குல்ல. பேசாம ஒன்று பண்ணலாம், இனிமேல் டப்பா ஹைலைட்டர் மட்டும் மூஞ்சில கொட்டிக்க வேண்டியதுதான். ஓகே, நம்ம சீன் படலத்தின் நடுநிலையில இருக்கோம். ஸோ இது வந்து நடு ஸ்டேஜ். ஸோ இங்க ஒரு சீன் போடணும். ஓகே, அடுத்ததான் வந்து நான் கண்ணிக்கீழ காஜல் போட போறேன். நான் வந்து ராயல் ஃபேமிலி, ஸோ ப்ரௌன் கலர் காஜல் நான் கண்ணிக்கீழ போடுறேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் மேக்கப் போட்டுருக்கேன், நான் டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என் கண்ணு ரொம்ப நல்லா தெரியுது. அது எனக்கு பிடிக்கல, அதனால ப்ரஷ்ஷை கண்ணுக்குள்ள விட்டு ஆட்ட போறேன். ஜூம் மந்திர காளி, எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிற இந்த நவீன மிஷினை வச்சு என்னோட ஐப்ரோஸை கரெக்ட் பண்ண போறேன். அதுக்கப்புறமா நான் காஜல் போட போறேன். எல்லாரும் நான் வந்து கிஸ் கொடுக்குறேன்னு நினைப்பீங்க, கண்டிப்பா கிடையாது. நான் இன்னைக்கு மதியம் மீன் குழம்பு சாப்பிட்டேன், அந்த வாசம் நல்லா இருக்கு, அதுதான் நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அடுத்ததான் என் கையில் வந்து ஸ்மாஷ் பாக்ஸோட லிப்ஸ்டிக் இருக்கு. ஸ்மாஷ் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னே நான் வந்து இதை ஸ்மாஷ் பண்ணணும்னு நினைச்சேன், பட் அப்படி இல்லை. இது வந்து லிப்ஸ்டிக் மேலே போடுற லிப்ஸ்டிக். ஜாலியா இருக்குன்னு நிறைய லிப்ஸ்டிக் போட்டேன். இப்போ கொஞ்சம் எக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் வந்து இந்த டிஷ்யூல வந்து அப்படியே கச்சக் பண்றேன். ஐயோ, அவசரப்பட்டு நம்ம சீன் போட ஆரம்பிச்சிட்டோமே. ஆக்சுவலாக இந்த மூஞ்சோட நம்ம சீன் போட்டோம்னா நல்லா தான் இருக்கும். பட் தலையை சரி பண்ணிட்டு வந்து நம்ம சீன் போடுவோமே. தலையை கட்டுறனோடனே நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கொண்டை போட்டுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா. ஸோ கொண்டை போட்டுட்டு நம்ம சீன் போடுவோம். ஓகே, நான் புதுசாக ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு இருக்கிற 4 முடியுமே நான் அங்கங்கே பிச்சு 4 பக்கமும் சதற விட போகிறேன். ஓகே, ரொம்ப கலாச்சாச்சு, போதும். நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.